பயம் அப்படிங்கிறதே உங்களுடைய எதிர்காலத்தின் மீது கடந்த காலத்தை போர்த்துவதுதான். உங்க எதிர்காலத்தினுடைய வாயிலே கடந்த காலத்தை திணிப்பதுதான் பயம். அப்புறம் எதிர்காலம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு ஐயோ செத்துட்டியே வர்றதுக்கு முன்னாடியே செத்துட்டியே. அடா, அவன் வாயில துணியை வச்சு திணிச்சதே நீதான்ப்பா. கடந்த காலம் எனும் துணியை கொண்டு எதிர்காலத்தின் வாயில் திணித்து அவன் மூச்சு திணறி செத்த பிறகு அதுக்கு மாலை போட்டு ஒப்பாரி வைக்கிறது. பாவம், அது மனுஷனுக்கு பழக்கம் போல. ஒரு ஞான புருஷன் நிகழ்காலத்திலே வந்து உங்களுக்கு எதிர்காலத்து வழியை காட்டும் பொழுது கல்லால் அடித்து, அவர் கண்காணாத தூரத்துக்கு போனவனே அவரை கல்லாலே வடித்து அதுக்கு பூஜை பண்ணுவோம். கண் முன்னாடி இருக்கும் பொழுது கல்லால அடிப்போம், அவர் கண்காணாத தூரத்துக்கு போன உடனே கல்லால வடிச்சு பூஜை பண்ணுவோம். என்ன பண்றது? அதே மாதிரிதான் எதிர்காலம் வரும்போது கடந்த காலத்தை எடுத்து துணியா வாயில எதிர்காலத்து வாயில திணிச்சு அது செத்த உடனே அதுக்கு ஒரு மாலையை போட்டு ஒப்பாரி வைப்போம். இதை நிறுத்துங்கள், நிறுத்துவதற்கான வழியை சொல்கிறேன், கேளுங்கள். பயம் அப்படிங்கிறதே நாளையை பற்றிய உணர்வு. ஆனா பயம் என்கின்ற இந்த ஒன்று கற்பனையிலே நீட்டிக்கப்பட்ட நேற்று, அதாவது எஸ்டர்டே எக்ஸ்டெண்டட் இன்டு டுமாரோ. அதான் ஃபியர். எத்தனை பேர் புரியுது? நேற்று நாளைக்குள் நீட்டிக்கப்படுவது பயம். கடந்தது வருத்தன் மீது ஈட்டிக்கப்படுவது. வரப்போகின்ற ஒன்றின் மீது வருவதை, எதிர்காலத்தை கடந்த காலம் என்கின்ற ஈட்டியால் குத்துவதுதான் பயம். பயம் அப்படிங்கிறதே பழைய காயம். அடுத்த அடி வருவதற்கு முன்பாகவே அதை எதிர்பார்த்து ஆன்டிசிபேட் பண்ணி தன்னை பாதுகாத்துக் கொள்வது. அதாவது அடுத்து வரப்போறது பூமாலை தான் அப்படின்னு தெரிஞ்சா கூட, ஒருவேளை அந்த பூமாலைக்குள்ள ஒரு பாம்பு இருந்தா என்ன பண்றது, பூமாலைக்குள்ள பூனாகம் இருந்தா என்ன பண்றது அப்படின்னு தன்னை காத்துக் கொள்வதை ஏதோ ஒரு அத்தியாவசிய தேவைன்னு நம்மளை நாமளே கன்வின்ஸ் பண்ணிட்டு, இந்த பி கேர்ஃபுல் அப்படிங்கிறத நம்மள அது வந்து ஒரு அடிப்படையான விஷயம்ங்கிற மாதிரி நம்மளை கன்வின்ஸ் பண்ணிட்டு, ஆனா ஒரு கொடுமை என்ன தெரியுமா, எச்சரிக்கை உணர்வுன்னு நமக்கு தேவைன்னு நம்மளை கன்வின்ஸ் பண்ணிட்டு, நம்மளை மூளைச்செலவு பண்ணிட்டு, நம்மளுக்குள்ள இருக்கிற வலி எல்லாமும் நம்ம வாழ்க்கையில தலை விரித்து ஆடுறதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு பேர் தான் பயம். பயத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. உண்மையில பயம் ப்ரொடெக்ஷனே கிடையாது. பயம் உங்களை ப்ரொடெக்ட் பண்றதே கிடையாது. எந்த பயத்தை நீங்க ஆழமா வச்சிருக்கீங்களோ அதை மீண்டும் 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 நினைச்சு நினைச்சு பார்த்து உங்க உடம்பும் மனசும் அதையே அட்ராக்ட் பண்ணுது. இந்த வைப் அட்ராக்ட்ஸ் ட்ரைப்ஸ்ன்றாங்களே, அதுதான் நடக்குது. பயம் இருக்கிற நபர் வெறுமனே ஆபத்தை வந்து டேஞ்சரை எதிர்பார்க்கறது இல்ல. அவங்க தங்களுடைய உணர்தல் பர்செப்ஷன் மூலமா தங்களை சுத்தி ஆபத்தை ஆர்கனைஸ் பண்ணி அட்ராக்ட் பண்றாங்க. அப்புறம் வாழ்க்கை பயம் வந்து ஏற்கனவே நீங்க ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருந்ததை கன்ஃபார்ம் பண்ணும். பயம் எதிர்காலத்தை பார்ப்பதில்லை. பயம் தன்னுடைய அத்தாரிட்டியை உங்க மேல எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகவே அதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கும். பயம் தீர்க்க தரிசனம் இல்லை. பயம் ப்ராஃபெசி கிடையாது. அது விதியை, டெஸ்டினியை ஆள முயற்சி பண்ற உங்களுடைய நினைவு மட்டும்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இதுதான் அடிப்படை சத்தியம். உங்களுடைய பயம் உங்களை பாதுகாக்கிற ப்ராஃபெசி கிடையாது. உங்க விதியை ஆள முயற்சி பண்ற நினைவு. இத கான்சியஸா புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கடந்த காலத்தை தினந்தோறும் இந்த அகம்பாவமான மூல பாவத்திலிருந்து நீங்க காரண சரீரத்துக்குள்ள போய் அகம் சுபாவத்துல நழுவுற அந்த இரவு நேரத்தை உபயோகம் பண்ணி தினந்தோறும் உங்கள் பயங்களை அழித்து அழித்து பயம் இல்லாத சர்வ ஆனந்தமயமான வெற்றியோடு கூடிய கடந்த காலத்தை உருவாக்கி வையுங்கள். அது நிகழ்காலமாகவும் எதிர்காலமாகவும் மலரும். நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட
ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். Blessing. Nityananda, thank you for watching, and if you found the video enlightening, Please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.